அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா பொது புத்தி, காமன் சென்ஸ். காமன் சென்ஸ் இருக்கான்னு எல்லோரும் நமக்கு காமன் சென்ஸே இல்லைன்னு சொல்லி கேட்பாங்க. காமன் சென்ஸ் அப்படின்னா காமன் டு ஆல் சென்ஸ். ஸோ பொதுவாக நம்ம எதை நோக்கி ஆசைப்படுறோமோ அதுக்கான ஃபேக்டர்ஸ் அது எல்லாமே நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஜுகேஷன் லோன் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். எஜுகேஷன் லோன் எதுக்காக போகிறோம்? எஜுகேஷன் டிகிரி ஒரு ஃபேக்டர்னு, அந்த ஃபேக்டர் இருந்தால் தான் அந்த எஜுகேஷன் லோனுக்கே போக முடியும். இவர் என்ன இதை படிக்க போகிறாரு, இவர் இது படிக்கிறதுக்காக தான் இந்த லோன் அப்ளை பண்ணணுன்னு இருந்தால் தான் எஜுகேஷன் லோனே போக முடியும். இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன் லோன், இப்படி நிறைய லோன் ஃபேக்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக லோன் வாங்குகிறோம் அப்படின்ற ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ்க்காக லோன் வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் பெரிய ஃபேக்டர் இருக்காது. நான் ஸ்டார்டிங்காகவே 1 கோடி ரூபா வாங்க போகிறேன், 2 கோடி ரூபா வாங்க போகிறேன் அப்படின்னு இல்லாமல் நம்ம மினிமமாக எவ்வளோ தேவை இருக்கும் அதுக்கான ஒரு படிக்கட்டை ஏறி முடிச்சுட்டு அப்புறம் 2வது படிக்கட்டு போகும்போது எவ்வளோ வேணும், 3வது படிக்கட்டு போதும் எவ்வளோ வேணும், இப்படி ஒரு படிக்கட்டும் ஒரு வாழ்க்கைக்கான முன்னேற்றம், அதுக்கான காமன் சென்ஸ், அது எல்லாத்தையுமே 12th முடித்தா தான் நம்ம காலேஜ் போக முடியும். 12th முடிக்காமே நம்ம காலேஜ் போகணும்னு நினைக்கிறது ஒரு ஃபேக்டர் ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஃபேக்டர் கிடையாது. ஒரு முழுமை பெறாமல் நம்ம எப்படி போக முடியும்? ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் பீரியட். அது வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்படி வாழ்க்கையில் உள்ள ஒரு ஃபேக்டர்ஸையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி போகிறது தான் காமன் சென்ஸ். அதை ஃபுல்ஃபில் போகாமல் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும் ஆசை, பேராசை அப்படின்ற ஒரு ஃபேக்டர் போனீங்க அப்படின்னா அது காமன் சென்ஸ் கிடையாது. ஸோ இதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில்